பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர், மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர், ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஊற்று தண்ணீர், ஜீவநதி, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை காத்து கொண்டதே தகப்பனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மாட்டமா எங்களை கைவிடாத நேசரே அப்பா, எங்களுக்கு உதவி வரும் அப்பா எபினேசரா இருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளும் சங்கீத பகுதிக்காக ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வருகிறோம் தகப்பனே. சங்கீத பகுதியை வாசிக்கிறோம் அப்பா, அவங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது அப்பா. அந்த வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறட்டும் ராஜா. அப்பா அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, அப்பா துதி ஆராதனை ஏறெடுக்கிற அப்புறம் நம்முடைய தாசனை உன் மகனை உடைய கரத்தில் ஒப்புக்கொட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அபிஷேக வல்லமையினாலே ஆண்டவரே அப்பா நீங்கள் நிரப்பும்படியா இந்த நாளை செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீர் தாமே விசேஷித்த அபிஷேகத்தினாலே மகனை நீங்கள் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆரோன் தலையிலே ஊற்றப்பட்டதும் ஆண்டவரே, அவன் தாடியிலே வடிகிறதும் அங்கிகளில் நனைகிறதுமான ஆண்டவரே நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதே அப்பா. இதோ அது பர்வதங்களிலும் சீயோனிலிருந்தும் ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வல்லமை உள்ள கரம் ஆண்டவரே அப்பா மகனை நீங்கள் நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வார்த்தையினால் வல்லமையினால் அபிஷேகத்தினால் பாடல்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவர் வெளிப்பட கர்த்தர் அப்பா நீங்கள் பயன்படுத்த வேணுமாய் செபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் திட்டப்படுத்திய மகனை நீங்கள் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருக்குள்ள அந்த பாடல் கடந்து செல்லட்டும் ஆண்டவர், விடுதலை உண்டாக்கட்டும் ஆண்டவரே, சமாதானம் பெருகட்டும் அப்பா, ஆறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரை, தேற்றிடுவீராக, கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் ராஜா. அப்பா நீங்கள் வல்லமைய மகனை பயன்படுத்துகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைய நாளும் செய்தி வேலைக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா செய்தி வேலையை ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா ஜீவனும் வல்லமை உள்ளதாகவும் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை தாசனை கொண்டு வந்திருக்கிற அப்பா உம்முடைய தாசனை அப்பா அவங்க ரத்த கொட்டிக்குள்ளாக நாங்கள் மறைகிறோம் ஆண்டவரே. அப்பா இத்தனை சோறுகள் பலவீனங்கள் எத்தனை காரியங்கள் மத்தியில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம் தாசனுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா அந்த வார்த்தைகளை எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே, திடப்படுத்தட்டும்
அப்பா எங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஸ்திரப்படுத்தபடியாய் ஆண்டவரே இன்றைய நாளிலும் அப்பா தாசன் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்கள் நல்ல பலப்படுத்துங்க, சுகத்தை கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா. அப்பா நீங்கள் கிரியை செய்ய போகிறமைக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் தகப்பனை திருவிருந்த பகுதிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருவிருந்த பகுதியிலே ஆண்டவரை பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதில் அபாத்திரமா இல்லாதபடி ஆண்டவரே அப்பா நோயிலும் பலவீனத்திலும் விழுந்துடாதபடிக்கு ஏசப்பா நீங்கள் எங்களை தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே ராஜா. நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே ஏசப்பா. அப்பா நீங்கள் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளும் அபாத்திரமா இதில் பங்கு கொள்ளாதபடி கத்தாவே உங்கள் இரக்கம் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நிறைவுபடுத்துங்க ஆண்டவரே அப்பா. அப்பா எங்களை சோர்ந்து போகிற எங்கள் ஆவி எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய ஆவியினால் எங்களை உயிரடையும்படியா இன்றைய நாளில் செய்வீராக ராஜா. கர்த்தர் நீங்கள் செய்யும்படியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் காணிக்க பகுதிக்காக வருகிறோம். காணி பகுதியில் ஆண்டவரை பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவள் கரங்களை ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனை வேலை செய்யும் இடங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. பொல்லாத சத்துருவின் கைக்கு தப்பு வைப்பீராக ஆண்டவரே அப்பா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க போக்கில வரத்திலும் கர்த்தருடைய கரம் இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதோ பொல்லாதவன் எவனை விடுங்கலாம் என்று காத்திருக்கிற வேளையில் அப்பா உங்களுடைய கரம் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் விபத்துக்கும் எல்லாத்துக்கும் நீங்க பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நீங்க அவர்களை வேலி அடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லா பிரயாசங்களையும் நீங்கப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க ஆசீர்வதிப்பீராக. சியோனிலிருந்து கர்த்தர் அப்பா அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய கரம் பிடித்து நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் அப்பா அப்பா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே வருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாக இருக்கிறது தகப்பனே அப்பா. இந்த பிள்ளைகளை நடத்தக்கூடிய 3 டீச்சர்ஸ்மார்கள் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தாமே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தோடு போதிக்கூடிய ஸ்லாக்கியத்தை உண்டாக செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் இருதயத்திலே ஆண்டவரை பதியட்டும் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கும் சபையிலும் அப்பா எல்லாவற்றிலும் ஆண்டவர் கீழ்ப்படியத்தக்கதாக நற்சாட்சி உள்ளவர்களாய் பெருக ஆண்டவரே ஏசப்பா. உம்முடைய வசனம் அவர்கள் மத்தியில் கிரிகை செய்ய வேண்டுமா என்று நாளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. கற்றுத்தாங்க ஆண்டவரே ஏசப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். பிரான்ஸ் தேசத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. நீங்கள் ஆளுகை செய்வீராக ஆண்டவர் அப்பா. ஏதோ நீங்கள் கலகம் இல்லாமல் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அப்பா இதோ நீங்கள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அப்பா நீங்கள் சொல்லப்பட்டபடி கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர். இந்த பிரான்ஸ் தேசத்தில் ஆண்டவர் நல்ல சட்டத்திட்டங்கள் உருவாகத்தக்கதாய் அப்பா உங்கள் கரம் இருந்த ஆண்டவர் அப்பா நல்ல அதிகாரிகளை நீங்கள் உருவாக்கி தரும்படியா என்று நாளும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரேல் தேசத்தை ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மனமாற என் கர்த்தராக இயேசுப்பா அறிந்து கொள்ளுகிற அப்பா அந்த கிருபை ஊற்றுவீராக ஆண்டவரே அப்பா. நீங்கள் அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இலங்கை தேசத்துக்காய் வருகிறோம் அப்பா. நீங்கள் கட்டப்பட்டு வருகிற ஆண்டவரே யாழ்ப்பாண தேசத்தை அப்பா அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் சபையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஏசப்பா. நீங்கள் எல்லா இடர்களையும் நீங்களாக்கி ஆண்டவரே உங்கள் சபையை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும் என்று சொன்னபடி கர்த்தாவே பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்பா. அந்த சபை உம்முடையதாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா. எந்த கட்டட பணிகளும் அப்பா தடையா இராதபடி ஆண்டவரே எல்லாம் உம்முடைய எல்லைகள் எல்லாம் நான் சமாதான எல்லைகளாக ஆக்குவேன் என்று இந்த வருட வாக்குத்தத்தம் நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க ராஜா அப்பா. நீங்கள் தாமே அங்கே சமாதானத்தை உண்டாக்க செய்வீங்க ஆண்டவரே அப்பா. நீங்கள் கண்ணோக்கி பாருங்க அப்பா. நீங்கள் சமாதானத்தை கொடுக்கிறமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடர்களையும் நீங்கள் அப்பா எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவரே நம்முடைய கரம் அங்கே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் அப்பா பராபசருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய தாசனை ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியத்தின் மித்தம் வருகிற எவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் ஆண்டவர் எத்தனை வேதனைகள் ஆண்டவர் அப்பா. அதன் மத்தியிலும் கர்த்தாவே உங்கள் கரம் இருந்து தாசனே அப்பா நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. எல்லாவற்றிலும் ஆண்டவரை கர்த்தர் அவருக்கு ஆலோசனை தந்து நீங்கள் நடத்துகிறமைக்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீங்கள் பலப்படுத்துங்க. இன்னும் ஆண்டவரை ஊழிய பாதையில் அவருக்கு இன்னும் ஆண்டவரை
ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவர். உங்கள் கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க ராஜா. அப்பா உண்மை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. டான் பாஸ்டருக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் முழு மனதோடு நாங்கள் அப்பா ஆசீர்வதிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் கண்ணோக்கி பாருங்க, உங்கள் தாசனுக்கு பலப்படுத்துங்க. சொந்த போகிறவர்களுக்கு பலனையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் ஆண்டவரே. உங்கள் அன்பும் இரக்கமும் அப்பா நீங்கள் முடிசூட்டி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுகிறமைக்காக, உள்ள கையில் வரைந்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே உங்களை தாங்குகிறீர், தப்புவிக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா சகோதரியும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் பெரிய காரியம் செய்ய போறீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. தோக்கு ஜெபம் முதல் கொண்டு ஆண்டவரே ஏசப்பா தொடர்ந்து நாங்கள் அப்பா ஒவ்வொரு ஊழியங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். சங்கீதம் 20 பக்கம் 681. சங்கீதம் 20 பக்கம் 681. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமமும் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நன்றி. அந்த இயேசு யார் என்று அறிந்து கொள்ள ஆவியானவரே நீர் உதவி செய்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம் இயேசுவே, துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? பிதாவே நன்றி சொல்கிறோம், எங்களை மீட்டுக் கொண்ட இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய தேவனருளிய சொல்லி முடியா ஈவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியாத எண்ணி முடியா அதிசயங்கள் ஆமாப்பா
எங்கள் இயேசுவே இயேசுவே நன்றி சொல்கிறோம். நேசரே என் மேலே நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாயம் எந்த அளவுமில்லா அன்பு காட்டினீரே. நேசரே நேசரே என் மேலே அப்பா, என் மேல எவ்வளவு பிரியமப்பா பிரியம் வைத்தீரே. அகலமாயம் எந்த அளவுமில்லா அன்பு காட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடிசூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். எங்களை மீட்டுக் கொண்ட பிதாவே இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே உமக்கு நன்றி. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. நாங்கள் ஒருவரும் மறுக்க முடியாதுப்பா. கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. அவராஜா சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. மறுபடியும் சொல்லுமா, கடந்த நாட்கள்ல கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே. ஆமென். சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. ஆமாப்பா, தீரா எவ்வளோ சொல்ல முடியாத நோய்கள், எல்லா நோய்களையும் உம்முடைய தழும்புகளால சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். எங்களை மீட்டுக் கொண்ட இயேசுவே நன்றி சொல்கிறோம். எங்கள் பிதாவே 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 உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஒருவரும் சேரக்கூட முடியாத ஒளியில வாசம் செய்கிற பிதாவே, சொல்கிறோம். தூய ஆவியானவரே, தூய ஆவியே, எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். ஆமென். துதி ஆராதனை செய்கிறோம். எங்கள் இயேசுவுக்கு துதி ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செலுத்துவோமா? துதி ஆராதனை செய்கிறோம். எங்கள் கிரியையினால, எங்கள் கீழ்ப்படிதலால துதி ஆராதனை செய்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்தி நாங்கள் துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். ஆராதனையில் பிரியப்படுகிறவர், ஆராதனையில் பிரியப்படுகிறவர், துதி ஆராதனையில ஸ்தோத்திர பலியில பிரியப்படுகிறவரே. துதி ஆராதனையில மகிழ்கிறவர், உங்களுடைய ஆராதனையில உங்களுடைய துதியிலே வந்து உங்களுடைய துதிக்கு உங்களுடைய துதிக்காக வந்து அந்த இடத்துல இறங்குகிறவர்.
சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எள்ளி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. எள்ளி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அல்வே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அல்வே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும் என்று சொல்வோமா? ஆகும் விசுவாசத்தோடு. ஆமென். உம்மாலேதான் எல்லாமாகும். என் இயேசுவால் ஆகும். என் இயேசுவால் மாத்திரம் ஆகும். ஆமென். உம்மால் ஆகாத காரியம், ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை எனக்கு குறித்த ஆமென் பெற்றுக்கொண்டு சொல்வோமா? ஆமாப்பா, நீங்க மாத்திரம், இயேசு நீர் மாத்திரம். எனக்காக யாவையும் சிலுவையில செய்து முடித்தவர். ஆமென். அதனால அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்வே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு சொல்வோம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். என் இயேசுவால் கூடும். எல்லாமே உம்மாலாகும். ஆகும் என்று சொல்வோம். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆவியானவரே ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவோம் நீரே. ஆமென். அவாந்திர வெளியை நீரே ஐயா நீரே. மறுபடியும் சொல்வோமா? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் நீரே. நீர் மாத்திரமப்பா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றினவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அப்பே ஆமென். எங்கள் அப்பா எங்கள் அப்பாவே ஆமென். அல்வே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமே இல்லையே. பெற்றுக்கொண்டவர்களாக ஆமென் நன்றி உள்ளத்தோடு சொல்வோம். எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் ஆகும். என் இயேசுவால் எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும் என்று சொல்வோம். ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும் என்று சொல்வோம். ஆகும். ஆமாப்பா.
பரலோகத்துல வீற்றிருக்கிற தேவன். ஆமாப்பா, ஆமா ராஜா. பாலேதான் எல்லாமா ஆகும் என்று சொல்வோம். ஆகும், என் இயேசுவால் ஆகும். வாயை திறந்து சொல்வோமா, அறிக்கையிட்டு என் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்வோம். ஆகும் அப்பா, ஆகுமா ராஜா, உம்மால் எல்லாம் ஆகும், உம்மாலே மாத்திரம் எல்லாம் ஆகும். ஆகும் என்று சொல்வோம். ஆகும், ஆகும் ராஜா, உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும். ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நாங்கள் உண்மையாக சொல்லுகிறோம், இது எப்படி நடக்கும் என்று, இது எப்படி தீரும் என்று, இது நடக்குமா, இது கைகூடுமா என்று நினைக்கும் பொழுது அப்பா எல்லா காரியங்களையும் கரங்களை தட்டி பெற்றுக்கொண்டவங்க சொல்றீங்களா, இது எப்படி நடக்கும், இது எப்படி தீரும், இது உண்டா, இது உண்மையா என்று நினைக்கும் பொழுது என் தேவன் என் இல்லத்துல, என் உள்ளத்துல, மருத்துவ ஆலயத்துல, என் குடும்பத்துல, என் சபையில, என் உறவுகள் மத்தியில, என்னுடைய குடும்பத்தின் மத்தியில நீ பெரிதா இறங்கி, நீ கிருபையா இறங்கி, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. ஏன் உம்மால் மாத்திரம் எல்லாம் முடியும் ராஜா. ஏன்னா நீங்க இந்த பூமியில வாழ்கிற ஒரு சாதாரண மனிதனும், நீ சாதாரண ஒரு மண்ணோ கல்லோ கிடையாது. பரிசுத்த தேவனா இருந்து பரலோகத்துல ஜீவிக்கிற, பரலோகத்துல இருக்கிற, ஒருவரும் பார்க்க கூட முடியாத ஒளியில் பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறீங்க. அதனால உம்மால் எல்லாம் கூடும் அப்பா, உம்மால் எல்லாம் கூடும் ராஜா. உம்மால கூடாத காரியம் இல்ல. உயரமும் உன்னதமுமான இடத்துல இருந்து சிங்காசனத்துல வீற்றிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜா, பரிசுத்தர், கர்த்தாதி கர்த்தர் இயேசுவே அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நன்றி, நன்றி ராஜா, நன்றி அப்பா. உயரமும் உள்ளதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உள்ளதமுமான ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் அவர் மாத்திரம் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே.
ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? பரிசுத்த. கரங்களை உயர்த்தி சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒருவரும் சும்மா இல்லாதபடிக்கு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்வோமா? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர். ஆமென். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். பயத்தோடு சொல்லுவோமா? எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதி கன மகிமைக்கு பாத்திரரே. உயர்வர் இயேசுவை ஆராதுமே. ஆமென். துதி கன மகிமைக்கு பாத்திரர். தூயவர் இயேசுவே. இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்வோமா? அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் வானாதி வானத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஒருவர் பார்க்க கூட முடியாதவர். ஆமென். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்வோமா? சேனைகளின் கர்த்தர் பெரியவர். பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தமானவர் அவர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தரே. பரிசுத்தர் என்று சொல்வோமா? பரிசுத்தர் மத்தியில் உலாவுபவர் பரிசுத்தர். நம் அருகில இருப்பவர் பரிசுத்தர். நம்மையும் இரக்கம் காட்டி நம் மத்தியில இறங்கி நம்மை ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவர், நம்மை தொடுபவர், நம் மத்தியில் உலாவி வருகிறவர் அவர் பரிசுத்தர். அவர் வானாதி வானத்தில் பெரியவர். அவர் ஒருவர். அவர் ஒருவரே. அவர் ஒருவரே. அவர் ஒருவரே. நம்மை படைத்தவர். நம்மை படைத்தவர். நம்மை உண்டாக்கினவர். நம் மத்தியில் இருப்பவர் அவர் பெரியவர். அவர் பரிசுத்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் வார்த்தையாய் இருப்பவர். அவர் வார்த்தையாய் இருப்பவர். அவர் வசனமாய் இருப்பவர். நம்மையும் 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 கிருபையாய் 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 ஏற்று நம்மத்திலே வந்து நம்மத்திலே வந்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர் பெரியவர். பெரியவர் எங்கள் மத்தியிலே இருப்பவர் பெரியவர். கரங்களை தட்டி அப்பாவை உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர். நீர் மாத்திரம் பரிசுத்தர் அப்பா. நன்றி 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 ராஜா. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. அப்படியே தேவனை நாங்கள் ஒரு வருஷம் கூட ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் அப்பா ஒரு சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீரே. எத்தனை மேன்மை ஆண்டவரே. எத்தனை ஆனந்தம் ஆண்டவரே. எத்தனை சந்தோஷம் ஆண்டவரே. உம்மை அப்பா என்று ஆண்டவர் அழைக்க எங்களுக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே. இதோ இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன்
நீர் எங்களுக்கு தகப்பனாயிருக்கிறபடினால உம்மை போற்ற வந்திருக்கிறோம் ஆண்டவர். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவர். நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் என்று உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஒரு கணம் எல்லாரும் அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனையாய் வருவாராம். அவர் சேனைகளின் கர்த்தர். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களை மாற்ற அவரால் கூடும், அவரால் எல்லாம் கூடும், இயேசுவால் எல்லாம் கூடும். ஆகவே இந்த வேளையில் கூட ஆண்டவரே உம்மையே உயர்த்துகிறோம் என்று சொல்லி உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவோமா, துதிக்காமல் பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சொல்லுவோம், உம்மை யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் அல்லேலூயா யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. சொல்லுவோம், உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நாம் அல்லேலூயா யாரை நான் துதிப்பேன். சொல்லுவோம், பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியோ உமக்கே, கனமோ உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சொல்லு மகனே, உம்மை பாடாமல் அப்பா அப்பா ஏசப்பா உம்மை பாடாமல் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, ஒரு வைராக்கியம் ஆண்டவரே. கர்த்தரை பாடுவது மேன்மை, இயேசுவை உயர்த்துவது மேன்மை. அல்லேலூயா. உன் வாழ்வை தலைகீழாய் மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவனை பாடு, கர்த்தரை பாடு. ஓஹோ, இயேசுவை துதி, பிசாசை இயேசுவின் நாமத்தில் நிதி. அல்லேலூயா. ஓ ஜீசஸ், எஸ் எஸ், thank you. உம்மை பாடாமல் யாரெல்லாம் துதிக்காமல் யாரெல்லாம் துதிப்பே. துதியோ உமக்கே, மகிமைக்கே அல்லேலூயா, கனமோ உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரெல்லாம்
இல்லாமல் யாரெல்லாம் பாடுவே. ஹல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா பாடுவேன் நான். சொல்லுவோமா மீண்டுமாய். பாடுவேன் நான் அவர் நல்லவரே, நல்லவரே, அவர் நல்லவரே, அவர் நல்லவரே. வாழ்த்துவேன் நான் வாழ்த்துவேன் நான் அவர் வல்லவரே. அவர் நல்லவரே. பாடுவேன் நான் பாடுவேன் நான் நல்லவரே, நல்லவரே. வாழ்த்துவேன் நான் வாழ்த்துவேன் நான் அவர் வல்லவரே. நல்லவரே. மீனுமாய் பாடுவேன் நான் பாடுவேன் நான் நல்லவரே, நல்லவரே. வாழ்த்துவேன் நான் வாழ்த்துவேன் நான் வல்லவரே. வல்லவரே. பாடுவேன் நான் பாடுவேன் நான் நல்லவரே. நல்லவரே. ஹல்லேலூயா வாழ்த்துவேன் நான் வாழ்த்துவேன் நான் வல்லவரே. நல்லவரே. பாடுவேன் நான் பாடுவேன் நான் நல்லவரே. நல்லவரே. ஓ வாழ்த்துவேன் நான் வாழ்த்துவேன் நான் வல்லவரே. அவர் வல்லவரே, அவர் உன்னதரே, அவர் நல்லவரே, அவர் பரிசுத்தரே. ஓ பாடுவேன் நான் நல்லவரே. ஓ வாழ்த்துவேன் நான் வல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 எல்லாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லே அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் பாடுவோமா. தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, மனிதர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற மகத்துவமான தேவனே, இதை பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலே தேவனே தேவ பிரசன்னம். ஏஸ் மகளை பாடு, தேவனை உயர்த்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓஹோ என்னை கனப்படுத்துகிறவனை நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு கண்ணீர் கழிப்பாய் மாறுவதாக, குடும்பங்கள் கட்டப்படுவதாக, வியாதிகள் மறைவதாக, கடன் தொல்லைகள் மறைவதாக. ஆண்டவரே இன்றைக்கு பிசாசின் பிடியிலிருந்து ஒவ்வொருவருக்கு விடுதலை தருவீராக. சாபங்கள் மாறுவதாக. ஆண்டவரே இப்பொழுது துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. ராஜா நீர் அப்படி செய்கிறமைக்காக நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிற கண்ணீரோடு ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு தேவையோடு ஆண்டவரே, யாருமே இல்லை என்று சொல்லி, நான் யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற இந்த வேளையில் ஆண்டவரே
ஒவ்வொருவரையும் ராஜாவே நீர் அப்பா தொடுகிறமைக்காக கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி. வாலிப மகளே, வாலிப பிள்ளைகளே, தம்பி தங்கச்சியே, வயதான தகப்பனே, தாயே, உன் வாழ்வை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு ஒப்புக்கொடு. கர்த்தரை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உமது நாமம் மேலானது, மகத்துவமுள்ள நாமம் உள்ளவரே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். எல்லா சிறையிருப்பும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஆண்டவரே கட்டவிழ்க்கப்படுவதாக. ஓ ஜீசஸ். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தெய்வமே, மனிதனுக்காக நீர் மனிதனாய் இந்த பூமியில வந்து ஜீவனை தந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடினால உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்படுவீராக. இன்றைக்கு குடும்பங்கள் கட்டப்படுவதாக கர்த்தருக்குள்ள ஆண்டவரே. அப்பா, அப்படி செய்கிறமைக்காக நன்றி ராஜா. எல்லா துதி மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உமது வசனங்களை உறுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் ஆண்டவரை வந்தவர்களை ஆண்டவரை வந்த வண்ணமே போகாதபடிக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்தமைக்காக நன்றி. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவர் பிள்ளைகளாய் எங்களை வைத்திருக்கிறது எத்தனை பெரிய மேன்மை, எத்தனை பெரிய ஆசீர்வாதம், எத்தனை பெரிய கிருபை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாகி கர்த்தர் இந்த குடும்பங்களை ஏன் படைத்தார், ஏன் உருவாக்கினார் என்று சொல்லும் பொழுது, அவரை துதிக்கும்படியாய் இந்த ஜனங்கள் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை அவர் சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரை நாங்கள் துதிக்க துதிக்க எங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிருபைகளும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய மகிமையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதை பார்க்க முடியும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட எங்கள் வாழ்க்கையில் இது அநேகர் ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். நாங்கள் நேசித்தவர்களே எங்களை வெறுத்து எங்களை புறம்பே தள்ளின போல காணப்படலாம். எங்களை வெறுத்து எங்களை விலக்கி வைத்திருக்கலாம். ஏன் அன்பான சகோதர சகோதரிகளே என்று எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏன் கடவுளே வந்தது, ஏன் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆண்டவரே நிலைகள் வந்திருக்கிறது, என் போராட்டங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி அங்கலாயப்போடு கூட இருக்கிறீர்களா? ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? உன் வாழ்வை மாற்ற இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்வார் அற்புதம். யாருக்கு செய்வார்? அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ எங்கள் வாழ்க்கையில ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிற எவனோ அவன் கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக இயேசுவின் வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் புத்தி உள்ள இதோ குடும்பம் என்று சொல்லி, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் என்று நாங்கள் நீதிமொழிகள் 14 பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி என்று சொன்னால் அந்த கன்மலை மேலே எங்கள் வீடு இருக்கிறதா? கீழே இருக்கிற வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது
அங்கே மணல் மேல் கட்டின ஒரு வீட்டை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு எந்த வீடு நிலையா இருக்கும், எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியங்களிலும் எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இதோ நிலையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது கண்மலை மேலே கட்டப்பட்ட அந்த குடும்பமாய், அந்த மனிதனாய், அந்த சகோதரனாய், அந்த சகோதரியாய், அந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன்தான் புத்தி உள்ள மனிதன் என்று சொல்லி. ஆனால் நிறைய நேரங்களிலே அநேக சொல்லுகிறதை பார்க்கிறோம் அல்லவா. ஐயோ, நான் புத்தி இல்லாமல் நடந்து கொண்டேங்க, ஐயோ கொஞ்சம் நான் அவசரப்பட்டுட்டேங்க, இப்பேற்பட்ட காரியங்களை செய்து விட்டேன், ஆகவே என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட தோல்விகள், இப்பேற்பட்ட இழப்புகள், இப்பேற்பட்ட காரியங்கள், பிரச்சனை எனக்கு வந்து விட்டது என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் கேட்க முடியும், பார்க்க முடியும். ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே. ஆனால் எங்கள் வாழ்க்கையில பாருங்களேன், அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அதுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, வீட்டின் மேலே மோதியது. பாருங்களேன், இது எல்லாம் அந்த வீட்டின் மேலே நடந்தது. எப்போ? யாருக்கு? அது கண்மலை மேலே கட்டப்பட்ட அந்த வீட்டு மேலே தான் வந்தது. எல்லா பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது அது விழவில்லையாம். அல்லேலூயா சொல்லுங்க. என் குடும்பம் விழாது, காரணம் நான் கண்மலை மேல் கட்டப்பட்ட எங்களுடைய ஆண்டவர் மேலே நான் வைத்திருக்கிற நம்பிக்கை என்று சொல்லி. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல அன்பு சகோதரி சகோதரிகளே, அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அதை நான் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஃபண்டமெண்டல், அடிப்படையான காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ள எங்கள் குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறதா? இதோ இன்றைக்கு அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில வருகிற சில பிரச்சனைகளை பார்த்து இன்றைக்கு அநேக பின்மாற்றங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பின்மாற்ற போவது காரணம் என்ன? எனக்கு அது நடக்கலங்க, இது எனக்கு பிடிக்கலங்க, இது அப்படிங்க இப்படி என்று சொல்லி குறைகளை சொல்லி அவங்க வாழ்க்கையில தங்களுடைய காரியங்களை இழந்து போகிறதை பார்க்க முடிகிறது. ஒன்று சொல்லட்டும் அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில எந்த நிலையிலும் தேவனை நாங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது எங்கள் வாழ்க்கை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும், அதனாலதான் பாடணும், ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே ஆகும். அல்லேலூயா. இயேசுவாலே என்னது? எங்கள் வாழ்க்கை எல்லாம் இதோ சீராய் எங்களை மாற்றி நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு துரிதமாக எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை கூட நாங்கள் எடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். மார்க்கின் புஸ்தகத்தில் எடுத்து நாங்கள் வாசிக்க போகிறோம். மார்க் 12ஆம் அதிகாரத்தில் நாங்கள் ஒரு வசனத்தை கூட நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னது நாங்கள் வாசிக்க கேட்போமா? மார்க் நாங்கள் பாருங்களேன், 10வது வசனத்தையும் 11ஐ வாசிக்கிறார்கள். எடுத்து வாசிக்க கேட்போம். மார்க்கின் புஸ்தகம் எடுத்து தயவு செய்து வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் அதை எடுத்து வாசிங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த வார்த்தை தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த இடத்துல யார் வேணுமானாலும் பிரசங்கிக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவது இந்த வசனம் தான், இந்த வார்த்தை தான் அதை செய்து முடிக்கும். வாசிங்க, என்ன சொல்லுகிறது? மார்க் 12:10-11 வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலை கல்லாயிட்டான். பாருங்களேன், இங்க வீடு கட்டுன நாங்கள் நினைக்கிறோம் இந்த பில்டிங் கட்டுறது இல்ல, அது இருக்கிறாங்க கொத்தனாரு, அந்த இன்ஜினியரு, அதெல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் இந்த வீடு. பாருங்களேன், இந்த ஹால் நாங்கள் வர்றதுக்கு எல்லா தூண்கள் எல்லாம் வைத்து பாருங்களேன் கட்டி இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே நாங்கள் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தை கேட்கிறோம், பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். நல்லது. அதல்ல, வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேவ மனிதன், தேவ பிள்ளைகள், ஒருவேளை இதை எங்களுக்கு அறியலங்க, எங்களுக்கு தெரியலங்க, இயேசுவே தெரியாது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி, அவர் உங்கள் குடும்பத்தை கட்டி ஆண்டவர் இதோ அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல்லே, வாசிங்க,
மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது அது கர்த்தரால் ஆயிற்று. அல்லேலூயா. யாரால் ஆகுமா? அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை கூட உங்கள் வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையில எண்ணி பாருங்க. இந்த தேசத்துக்கு எத்தனை பேர் நான் இங்கே வருவேன், ஆண்டவருடைய காரியங்களை நான் இங்கே செய்வேன் என்று எத்தனை பேர் நாங்கள் எண்ணினோம்? எத்தனை பேர் நாங்கள் யோசித்தோம்? எத்தனை பேர் விரும்பினோம்? இல்லைங்க, எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் நடத்துகிற அந்த விதங்களை பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமா இருக்கும், அது அற்புதமா இருக்கும். அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில, பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ததை பார்க்கும் பொழுது அது மிக சந்தோஷமும் ஆச்சரியத்தை தருகிறதாய் காணப்படும். பாருங்களேன், அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் இன்றைக்கு அறியாமல் இருக்கிறார்கள்? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவின் வார்த்தை கேட்காமல் மறுதளிக்கிறவர்கள் ஒரு பக்கம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற இன்னொரு பக்கம், இன்னுமாய் விதாண்டவாதங்களை செய்கிறவர்கள், ஆண்டவருக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் சிலர் பாருங்களேன், நான் வேற மதத்தை சார்ந்தவன், வேற இனத்தை சார்ந்தவன், எனக்கு இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதில் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அந்த நற்செய்தி, ஆண்டவருடைய வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட எங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட்டு இருக்கிறதா? ஒருவேளை எங்களை எல்லாராலும் புறக்கணித்து எங்களை தள்ளப்பட்டு இருக்கிறதா? உங்களுக்கு பாருங்களேன், அந்த நடைமுறையில் நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். ஒருவன் ஆண்டவருக்குள்ள இல்லாது நாங்கள் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது நாங்களை குடும்பங்கள் பாருங்களேன், முதலாவது எங்களை என்ன பண்ணுவாங்க? பகைப்பார்கள், எங்களை வெறுப்பார்கள். காரணம் என்ன? அந்த மகத்துவத்தை அவங்க அறியாததுனால தான் அதை செய்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் நாங்களும் இயேசுவை அறியாததுக்கு முன்ன அப்படித்தான் இருந்தோம். சரி, ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, இதை சொல்லியும் நாங்கள் வாழ்க்கை பார்த்தும் பாருங்களேன், எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். என்னை நான் பார்க்கிறேன், என் வாழ்க்கையில தேவன் செய்த அந்த ரட்சிப்பை இன்றைக்கும் என் கண் கூடாக இருக்கிறது. எல்லாரும் ஓல சத்தம், என் குடும்பத்தில் 10 பேர், என் தாய் தகப்பன் அத்தனை பேரும் அன்றைக்கு இருந்தார்கள். அந்த அறையில நான் இன்றைக்கும் பார்க்கிறேன். என் தம்பிகள் பார்த்தார்கள், என் தங்கி, என் தம்பி, என் தங்கச்சி, என் அக்கா எல்லாம் பார்த்தாங்க. ஆனாலும் அன்பானவர்களே, இவைகள் மத்தியிலே ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பு என்ற மகத்துவத்தை குடும்பத்தில் தந்து அவருடைய காரியங்களை நடத்தி வந்தது. என் அண்ணனை ஆண்டவர் ரட்சித்தார், என்னை ரட்சித்தார், என் தங்கச்சி, என் இன்னொரு தங்கச்சி, இன்னொரு குடும்பத்தை எல்லாம் ரட்சித்து ஊழியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்லது. ஆனால் இதோ அதே குடும்பத்தில் என் அக்கா இன்னும் ரட்சிக்கப்படல, என் தம்பிகள் ரட்சிக்கப்படல. யோசித்து பாருங்க, ஏன் இந்த காரியங்கள், விதாண்டவாதங்களும் பாரம்பரியங்களும் வாழ்க்கையில இன்னுமா இயேசுவண்டை வராதபடிக்கு அவள் முன்பாக கர்த்தர் சாட்சிகளை வைத்திருந்தும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இதோ அன்பான சகோதர சகோதரிகளே, நீ ஒரு காலம் இதை வாசிக்கவில்லையா என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை எத்தனை முறை இதோ ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். உலகம் முழுவதுமாய் இயேசுவின் நற்செய்தியை எல்லா இடத்திலும் இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோமே. இது இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆதியிலிருந்தே அதை சொல்லிக்கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆண்டவரிடத்திலே வந்து ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஆண்டவர் பிள்ளையாய் இருக்கிறார்கள் என்று சொல்லிதான் கேள்வி. ஆனால் அன்பானவர்களே, இதோ கட்டுகிறவன் ஆகாது என்று தள்ளின கல்லு தலைக்கு மூளைக்கல்லாய் அது மாறினது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ள சொந்தத்தில் வந்தார், ஆனால் அவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசேயர் சதுசேயர் இயேசுவுக்கு எதிராக எல்லா காரியங்களும் முற்பட்டார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. எத்தனை தேசங்களில் அவர் வந்து நாடுகளுக்கு போனபோது அவரை புறக்கணித்தார்கள். எங்கள் தேசத்தை விட்டு, இந்த ஊரை விட்டு போ என்று சொல்லி அவரை அப்படியாக ஏளனம் பண்ணி புறம்
புறம்பே தள்ளினதை பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, ஒன்று தெரியட்டும், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அவர்தான் உனக்காக யாரெல்லாம் தள்ளுகிறார்களோ அவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில வந்தார், அவர்களை ரட்சிக்கும்படியாய். ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் கண்கள் அந்த ஆச்சரியமான காரியங்களை கண்டும் இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம். சரி, இதே வசனத்தை நாங்கள் இன்னொரு பகுதியில் பார்க்க போகிறோம். அங்கே என்ன சொல்லுகிறது? மத்தேயு 21வது அதிகாரத்தில் 42வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மத்தேயின் புஸ்தகத்தில் பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. 21வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க கேட்போமா? தயவு செய்து என்ன சொல்லுகிறது? இயேசு அவர்களை நோக்கி இயேசு அவர்களை நோக்கி, பாருங்களேன், மத்தேயு 21:42 வாசிக்கிறார்கள் நமக்காக. வாசிங்கள். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினவர்கள் தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. சரி, அது கர்த்தராலே இது கர்த்தரால் ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அல்லேலூயா. அங்கே அந்த வசனத்துல சொல்லுது, நீங்க என்னது இது அறியாமல் இருக்கிறீங்களா? இந்த வசனத்தை தெரியலையா? ஆண்டவர் மார்க்கில் பார்த்தோம். ஆனால் ஒரு காலமும் நீங்கள் இதை வாசிக்கவில்லையா என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் இங்கே சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் இருக்கிற இந்த காரியத்தை ஒரு காலம் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி. அப்படித்தான் இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு தெரியாது என்று சொல்லி உலகத்தில் இன்றைக்கு அன்பான சகோதரர்கள் நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களில் ஒருவரும் சொல்ல முடியாது இயேசுவை எனக்கு தெரியல என்று சொல்லி. உலகம் முழுவதுமாய் இன்றைக்கு இயேசுவை சொல்லி கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் எத்தனை காதுகள் கேட்க தயாரா இருக்கிறது? எத்தனை குடும்பங்கள், எத்தனை மக்கள் வந்து இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார்கள்? ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, இந்த இடத்துல அப்படியாக தேவனுக்கு எதிராக செயல்படும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய காரியங்கள் என்ன நடக்கிறது? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுமா. என்ன நடக்கிறது? கீழே இருக்கிற வசனம், ஆகையால் நீ ஒரு காலம் வாசிக்கலையாப்பா, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து என்னது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவ ராஜ்யத்துக்குரிய மக்களே, சகோதர சகோதரியே, தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற கேட்கிற புதிதா இருக்கிற உங்களையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். ஆனால் இதோ அந்த தேவ ராஜ்யத்தை கடவுள் என்ன செய்வாரா? இப்படியாக நீ ஏற்றுக்கொள்ளாமல் விதாண்டவாதங்களும் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுவா என்று சொன்னால் அது உன் வாழ்க்கையிலிருந்து அது என்ன பண்ணுமா? நீக்கப்படும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்னங்க இது? ஆறுதலுக்காக வந்தோம், ஆனால் இப்படி என்ன வசனம் என்று சொல்லி ஒன்று சத்தியம் சொல்லட்டும், உள்ளவனுக்கு இன்னும் என்னதான் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதோ எடுக்கப்படும். கொஞ்சம் நஞ்சம் கருத்தையும் எடுத்துடுவாராம். எப்போ? அவனுக்கு கடைசி தருணம் வரைக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். அந்த கிருபை உன் வாழ்க்கையில் எடுப்படும் பொழுது உன் வாழ்க்கை அந்த பரிதாபம். ஆமான் மனத்தை அப்ப என்ன நடக்கிறது? நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகள் தருகிற ஜனங்களுக்கு கொடுப்பாராம். அல்லேலூயா. அப்ப யாருக்கு கொடுப்பாரு? அதுக்கு ஏற்ற, அதான் சொன்னேன், உள்ளவனுக்கு கொடுப்பாராம். உள்ளவனை இல்லாததுக்கு அவனுக்கு இருக்கிறதையும் எடுப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்புறமா என்ன நடக்கிறது? வாசிங்க. இந்த கல்லின் மேல் இதுதான் ஜாக்கிரதை. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டும் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை அறிந்து அந்த ரட்சிப்பை இன்றைக்கு காலால மிதிப்போம் என்று சொன்னால், புறக்கணிப்போம் என்று சொன்னால், அதை விட்டு ஓடுவோம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையில் அன்பானவர்களே, இதோ அவனுக்கு நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, இந்த பூமியில வாழும் பொழுது அவனுக்கு சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில வேதனைகள் வரும். அதான் துர்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாறாங்கல் ஒரு சில நேரங்களில் நடக்கும், நம்ம செய்திருப்போம். சில நேரங்களில் நடந்து போகும் பொழுது ஒரு கல் பாறை அங்கே இருக்கிறது, தெரியாமல் போய் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தெரிந்தோ தெரியாமல் போய் இடிச்சிடுறோம். உடனே அந்த வழியில் கோபம் வந்துட்டு திரியா அந்த பாறையே என்ன பண்ணுறது? அந்த காலால் அந்த வழியில் பண்ணிக்கிறீங்களா? நம்ம பண்ணியிருக்கிறேன். அதை பண்ணும் பொழுது இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கால், ஐயோ எனக்கு வலிக்குது, ஏன் என்னை வலிச்ச அப்படின்னு அந்த பாறை சொல்லுமா?
இல்லை வலிக்கிற உனக்கு தான் என்னது மீண்டும் வலி அதிகமாகும். அது போலத்தான் இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை அறிந்தும் தேவனுக்கு எதிராய் செயல்படும் பொழுது அது நொறுங்கி போவான். அது எவன் மேல் விழுமோ அவனை அது என்ன பண்ணுமா, நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு எதிராய் செயல்படும் பொழுது, ஆண்டவருக்கு எதிராய் செயல்படும் பொழுது, உங்களுக்கு தெரியுங்களாங்க, ஒரிசாவில் ஆண்டவருடைய பிள்ளை இதோ சுவிசேஷகராய் அந்த இடத்துல அவங்க ஆண்டவர் வார்த்தையை சொன்னார்கள். மிஷினரிகளாய் 2 மகனையும் அந்த ஊழியக்காரனையும் கொளுத்து போட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்துல அன்பானவர்களே, கர்த்தருடைய கோபாக்கினை வந்தது. சில நாட்கள் கழித்து பெரிய ஒரு பாதிப்பு அந்த தேசத்தில் வந்தது. அவங்க சொன்னாங்களாம், இதோ அவங்களை பண்ணனால தான் இதெல்லாம் இந்த ஊரில் சொன்னாங்களாம். இது சாட்சி, இது டெலிவிஷனில் எல்லாம் வந்தது இந்த தேசத்தில். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நொறுங்கி போவாய், நீ விழுந்து போவாய், எவன் மேலே அது வருமோ என்று சொல்லி. ஆகவே இங்கே கீழே பார்க்கும் பொழுது பாருங்களேன், என்ன செய்யறாங்க, பிரதான ஆசாரியனும் பரிசேயரும் அவருடைய கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று பாருங்களேன். இப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் உண்மையா சொல்றாராம். அதை கேட்டன இப்ப என்ன பண்ணுது, அவங்க உள்ள என்னது குத்துது. பாருங்களேன், குற்றம் உள்ள மனது என்ன பண்ணும், குறுகுறுக்கு சொல்லுவாங்க இல்ல, ஆமா, அவங்களை குத்துதான். ஆனால் அன்பானவர்களே, இந்த வேத வசனம் பாருங்களேன் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் பணியில பார்க்க முடியும். அவர்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்த போது அவங்க உள்ள குத்துனதான். ஆனால் அவங்க குத்துன போது அவங்க உள்ள என்ன ஆயிட்டான் தெரியுமா, இயேசுவை தேட ஆரம்பித்தது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில வீடு கட்டுகிறவர்களே, இதோ இந்த நாளில் அன்பு சகோதரி கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் கட்டி இருக்கிறோமா, அதை எப்படி நாங்கள் நடத்துகிறோம்? அப்படி இல்லை என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ அவரை பிடிக்க வகை தேடினார்கள். இதோ ஜனங்கள் எல்லாரும் அவரை தீர்க்கதரிசி எண்ணினபடினாலே அதுக்கு பயந்து அவங்க விட்டுட்டாங்க, ஓடிட்டாங்க என்று சொல்லி. அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஏன் எங்கள் குடும்பம் கட்டப்படவில்லை? ஏன் எங்கள் வாழ்க்கை இப்படியா இருக்கிறது? கேள்வி எழுப்பலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 14:6 சொல்றாரு பாருங்களேன். அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது யோவான் 14:6 இயேசு என்ன சொல்றார், வாசிங்க சீக்கிரமா. யோவான் சுவிசேஷம் 14:6 வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்னது? இயேசு அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை அல்லாமல், வாசிங்க, என்னை அல்லாமல் ஒருவனும் என்னது பிதாவினிடத்தில் வரான். அதனால தான் எங்கள் வாழ்க்கையில ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் இருக்கிறது. தேவனை நாங்கள் நிந்திப்பதும், அவருக்கு குறை சொல்லுவதும், அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுவது, நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். அப்போஸ்தலர் பணி 4:12 அதான் சொல்றாரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது மகத்துவமான ஒரு காரியம். எத்தனை கோடி மில்லியன் பணம் கொடுத்தாலும் அது கிடைக்காத ஒரு காரியம். அந்த மகத்துவத்தை தேவன் உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா! எத்தனை மேன்மை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதை பாருங்களேன், இன்னொரு இடத்துல கூட சொல்லப்படுகிறது, இந்த ஆகாது தள்ளின கல்லை மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லி சங்கீதத்தில் கூட பாருங்களேன் வாசிக்க முடியும். ஏன் இந்த வசனங்களை சொல்லப்படுகிறது? அது பழைய ஏற்பாடு காலமா இருக்கட்டும், புதிய ஏற்பாடு காலமா இருக்கட்டும், அதனால தான் அங்க இருக்கிறத நீ வாசிக்கலையா, நீ ஒரு காலம் இதை நீ தெரிஞ்சுக்கலையா என்று ஆண்டவருடைய வசனம் நாங்களை பார்த்து சொல்லுது. 118வது அந்த அதிகாரத்துல சங்கீதத்துல 22, 23 வாசிக்கிறார்கள். வாசிக்க கேட்போமா? என்னது? சங்கீதம் 118, 22, 23 வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, சரி, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு என்னவா ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இங்கேயும் அதே காரியத்தை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அது கீழே இருக்கிற வசனம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நீங்கள் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி
ஆகவே நாங்கள் மகிழ்ந்து இருக்க வேண்டும். இந்த நாள் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில எல்லா நாளிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ளே கட்டப்படுகிறதா? எங்கள் குடும்பம் அப்படி இருக்கிறதா? இயேசுவை அறிந்து நாங்கள் இருக்கிறோமா? இதோ அந்த காரியங்களுக்குள்ளே இயேசுவின் கட்டளைகளில் நாங்கள் நடக்கிறோமா என்று சொல்லி எங்களை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒருபோதும் தள்ளாதவர், ஒருபோதும் விளக்காதவர், ஒருபோதும். எப்ப தெரியுமா? நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது மீண்டுமாய், அதுதான் பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபின் கூடாரத்தை அவர் மீண்டுமாய் என்ன பண்ணினாராம்? கட்டினாராம். அல்லேலூயா. யாக்கோபை மீண்டும் கட்டினார். அவன் எத்தனை ஏமாத்துக்காரன், அப்படி இருந்தவனை இஸ்ரேலாய் அவருடைய சொந்த மகனாய் மாற்றினாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை மேன்மை! இதோ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆகாது என்று உங்களை தள்ளி போனார்களாம், பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உன் குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்ப போதுமானவராக இருக்கிறார். சரி, இந்த காரியங்களை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்ததாம். இதே வேதத்தில் பார்க்க போகிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து நாங்கள் பார்ப்போம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எங்க இருந்தான்? இப்போ எங்களை கேட்டாக்கா பாருங்களேன், இந்த தேசத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு குடியிருக்கிற ஒரு நல்ல வீடு, வேலை, எங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா கிருபைகளும் ஆண்டவர் தந்து ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எல்லாம் நல்லது, சந்தோஷம். ஆனால் அன்பானவர்களே, இயேசுவை அறியாமல் இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் பாருங்களேன், வருகிற அந்த பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது அவங்க சொல்லுகிற காரியம் என்ன? நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது, ஏன் தெரியலங்க திடீரென்று இப்படி ஆயிட்டு, ஏன் என் குடும்பத்தில், ஏன் என் கணவனுக்கு, ஏன் என் மனைவி பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? ஆனால் அன்பானவர்களே, இங்கே இருக்கிற இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 1 தயவு செய்து வாசிங்க. நாங்கள் பார்ப்போம் இதில் என்ன நடக்கிறது. அவன் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டது, அந்த இடத்துல அவன் வாழ்க்கை என்னவாய் மாறினது, பிறகு அவன் என்னவாய் ஆண்டவருக்கு மாறி அவன் என்ன செய்தான். நாங்கள் இதை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம், எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செயல்படுத்த போகிறோம். எடுத்து வாசிக்க கேட்போமா? வாசிங்க. அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். சரி, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். பாருங்களேன், இந்த மனுஷன் எப்படி இருந்தானா? அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷனா இருந்தானா. பிசாசு பிடித்து இருக்கிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது எத்தனை வேதனைங்க, எத்தனை வேதனை தெரியுமா? எத்தனை வேதனை. அவங்க சௌந்தரியம் இல்லாமல், அழகு இல்லாமல், அவங்க கருவுற்று, என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வாழ்க்கைய அத்தனை வேதனையாக இருக்கும். எத்தனை சாட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு வாலிப மகள் கிட்ட இடையில அது சொல்லுகிறார், 12 வருடமாய் ஏன் இது எனக்கு நடக்கிறது? தனிமை, என் வாழ்க்கையில் இருட்டில், ஏன் இந்த தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, என் வாழ்க்கையில் ஏன் என்று சொல்லி அவள் ஏன் ஏன் என்று சொல்லி கேள்வி எழுப்பிக்கொண்டே இருந்தாலும் அவள் வாழ்க்கையில் விடுதலை வரவே இல்லை, விடுதலை வரவே இல்லை. யாரோ ஒருவர் இயேசுவை சொன்னார்கள், அந்த ஜெபிக்கிற காரியத்தை சொன்னார்கள், அறிமுகப்படுத்தினார்கள். அதை கேட்டபோது அந்த ஜெபத்தை அவர் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதில் அவள் பங்கு பெற்றாள். அந்த இடத்திலே அவள் சொன்னாலாம், ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் என்று சொன்னாள். என் வாழ்க்கையில நான் வாலிப மகளாயிருந்தும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி, எனக்கு இருள் ஏன் என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து அவர் கண்ணீர் விட்டபோது கர்த்தராகி தேவன் அவர் வாழ்வை, சிறையிருப்பை மாற்றினார். அவள் வாழ்வை அன்றைக்கு பிசாசின் பிடியிலிருந்து அவர் மாற்றி ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றி விட்டாராம். அல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? ரொம்ப நேரம் சும்மாவே இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகத்து அந்த பிள்ளைய அப்புறமா காட்டுறாங்க. அந்த பிள்ளை அவ்வளோ சந்தோஷமா சொல்லுது, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். பிசாசு உன்னை அலக்களிக்கும், உன் வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் அவன் கொண்டு வருவான், நாசமோசங்களை கொண்டு வருவான். ஆனால் அன்பான சகோதரிகளே, இயேசு அவன் வாழ்க்கையில வரும் பொழுது அவ எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுவித்து வாழ்வை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுக்க தயாரா? இதோ இந்த மனிதன் வாழ்க்கையில் என்ன நடந்தது வாசிக்க கேட்போம். வாசிங்க. அவன் இது அசுத்த ஆவி உள்ள
மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக இப்ப இவன் வீடு எங்க தெரியுமா? கல்ற. நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்களேன், கல்றைக்குனாக்கா என்ன பண்ண மாட்டோம்? ஐயோ அதெல்லாம் போகக்கூடாது, பிசாசு இருக்குது. அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க வேணுமா போவாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எல்லாம் கல்லறைக்கு போகணும்னு நான் சொன்னேன்னு சொல்லிட போறீங்க. அது அல்லங்க, அது அல்ல. மாறாக இவன் குடியிருப்பு என்னங்க இருந்துதான்? வாசிங்க. அவனுடைய குடியிருப்பு அவன் குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனுடைய வீடு இப்ப எங்க இருக்கிறது? ஆனால் அவனுக்கு வீடு இருக்கிறது, உறவு இருக்கிறது, அவனுக்கு ஜீவன் இருக்கிறது, தேசம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் பிசாசு அவன் வாழ்க்கையில வந்ததுனால இப்ப அவன் குடியிருப்பு கல்லறையாய் மாறிவிட்டது. அது எத்தனை பரிதாபம்! இதோ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ வாசிங்க, அங்க நடக்கிறது. அவனை சங்கிலியினால கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்ததாம். ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, நீங்க பிசாசு பிடித்தவங்களை பாருங்களேன், அவங்க அப்படிப்பட்ட மூர்க்கமான காரியங்களை அதை செய்கிறதை பார்க்க முடியும். ஏன் அந்த 10 வயது அந்த தம்பி அவனுக்கு ஜெபிக்க போகும்போது அவன் சில நேரங்களில் அப்படியே நல்ல சாது போல இருப்பான். இதோ ஊழியக்காரன் கரம் வச்சு ஜெபம் பண்ண மாத்திரத்தில் அப்படியே அவன் என்ன பண்ணுவான்? ஆக்ரோஷமா எழுவான். எங்க அந்த 10 வயசு பிள்ளைக்கு அந்த பலன் வந்தது? பிசாசு, சத்ரு அந்த காரியங்களை கொண்டு வருகிறது. ஆகவே அவங்க வாழ்க்கையில் என்றைக்கு நிம்மதி, என்றைக்கு சந்தோஷம், என்றைக்கு நல்லா இருப்பேன், அந்த பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் அப்படி போல் எப்போ மாறுவேன்? உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குதுங்களாங்க? என் வாழ்க்கையில் நான் கண்டு இருக்கிறேன். நான் சகோதரி தேவன் செய்ததை. ஆகவே தான் இதோ அவன் வாழ்க்கையில் அவனை இதோ கட்ட ஒருவனாலும் கூடாதுதான். தொடர்ந்து சீக்கிரம் வாசிங்க. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. ஒருவனாலும் அது என்ன பண்ண முடியாதான்? கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து அந்த புள்ள, அந்த சாட்சி சொன்ன அந்த புள்ள சொல்லுது, காலையிலும் சரி இரவும் சரி அந்த வாழ்க்கையில ஒரே வேதனையா. அந்த மகள் வாழ்க்கையில எப்பவும் என் வாழ்க்கையில போராட்டமாவே இருக்குது. அப்படி என்று சொன்னால் சாப்பிட முடியல, உட்கார முடியல, தூங்க முடியல, படுக்க முடியல, இப்படியா இருந்தா என் வாழ்க்கை என்ன என்ன என்று சொல்லி அந்த புள்ள வாழ்க்கையில இதோ கேள்வி எழுப்பினது. அதுபோல இவன் வாழ்க்கையில இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டான். தன்னையே அவன் என்ன பண்ணானா? காயப்படுத்தி கொண்டானாம். அது போலத்தான் இன்றைக்கும் எத்தனையோ பேர் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அந்த விடுதலை கொடுக்கிற அந்த ரட்சிப்பை அவள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பக்கம், அது அறியாது இருக்கிற இன்னொரு பக்கம், அவங்க வாழ்க்கையில் இதோ அதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவரால் முடியும், இயேசுவால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஆனால் இதோ பிசாசு அவங்களை தந்திரபதமாய் அவங்கள மாய்க்கிற காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்புறமா என்ன நடக்கிறது? அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது, இப்போ அவன் பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு வெளிச்சம், ஒரு கடல்ல பாருங்களேன், அந்த கப்பல் வரும் பொழுது திக்கு தெரியாம வழி தெரியாம அவங்க வரும் பொழுது அந்த வெளியே அந்த இதுல ஒரு கலங்கரை விளக்கன் வச்சிருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு பெரிய நம்பிக்கை வரும், ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஓ, எங்களுக்கு கரை வந்து விட்டது, நாங்கள் இதோ அந்த இடத்தை நாங்கள் போய் சேருவோம் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வரும். அதுபோல இப்போ இதோ அந்த அவனுடைய வாழ்க்கையில இயேசுவை அவன் தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு பாருங்களேன், இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் என்ன பார்க்கிறோம்? பிசாசு என்ன பண்ணும்? பணிந்து கொள்ளும், அது பயப்படும், ஆனால் என்ன பண்ணாது? அது ஒன்னே ஒன்று செய்யாது. என்ன செய்யாது? கீழ்ப்படியாது. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுறார், அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமா? வாசிங்க, என்ன நடக்கிறது? இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. பாத்தீங்களா? யார் சொல்றது? பிசாசு சொல்லுது. ஆண்டவர் என்னது? உன்னதமான கர்த்தரை, உன்னதமான தேவனே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லி. ஏன்னாக்கா அந்த உன்னதத்தில் இருக்கிறவர் தான் அந்த லூசிபரை படைத்தவர் தேவன். ஆனால் ஆண்டவருக்கு எதிராய் வந்தபோது அவனை தள்ளினார், அவன் பிசாசாய் மாறினான். வாசிங்க. எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பெயரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த பாருங்களேன். இயேசு அவன் வாழ்க்கையில வரும் பொழுது இவன் ஏற்கனவே வேதனையில இருக்கிறான்.
தனிமையிலே இருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறான். எந்த வேதனை அந்த காரியங்களை சொல்ல முடியாது. ஆனால் இப்போ என்ன சொல்றான், இயேசு நீர் வந்துட்டீரா, என்னை ஏன் வேதனைப்படுத்துகிறாராம்? இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யார் வாழ்க்கையில எந்த குடும்பத்தில் வருவார் என்று சொன்னால், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் ஆண்டவர் நீக்கி போடுவார். அல்லேலூயா. அப்புறமா வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னாராம், இந்த மகனுக்குள்ள இருக்கிற பிசாசை பார்த்து சொன்னாராம், போ. இயேசு அந்த இடத்துல சொன்ன மாத்திரத்துல அந்த காரியத்தை அவன் சொன்னானாம். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். சரி. அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. இங்க என்னன்னாக்கா ஒரு பேர் பிசாசு இல்லை, இப்போ அவனுக்கு லேகியோன் என்று சொன்னால் அது ஒரு படை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அநேகராக இருந்தார்களாம். யோசித்து பாருங்க, ஒரு பிசாசு ஒரு மனிதனை அலக்களிக்கும் பொழுது அவனால் தாங்க முடியாது. அப்போ இங்கே அநேகராக இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது போல் எங்கள் வாழ்க்கையில் ஒன்று நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்தும் தேவனை ஏற்றுக்கொண்டும் ஆண்டவரை விட்டு நாங்கள் தூரம் போகும் பொழுது இந்த பிசாசு என்ன பண்ணோமா, அது போயிடுமா, இயேசு நாமத்தில் போயிடும். போயிட்டு என்ன பண்ணோமா, அது அலைப்பாஞ்சிட்டு மீண்டுமா என்ன பண்ணோமா, எங்கே விட்டுட்டு வந்தனோ அது சொல்லுதான், நான் விட்டு வந்த சொந்தம் கொண்டாடுது. அது வரும்போது ஒன்றா வராதான், என்ன பண்ணுதா, மற்ற 7 அது கொண்டு வருமா. எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு முன்னிலைமை பின்னிலைமைகளை வேதனையை மாறாதபடிக்கு தயவு செய்து எங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே என் வாழ்வை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீ ஒப்புக் கொடுக்கும் போது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த மாபெரும் காரியம் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். வாசிங்க தொடர்ந்து. தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகு அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. சரி. அப்பொழுது அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். பாருங்களேன், இயேசு எத்தனை மனதுருகிற தேவன் என்று சொன்னால் இது பிசாசு கேக்குது. அப்ப இயேசு என்ன சொன்னாராம் பாருங்களேன், வாசிங்க. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். இயேசு அப்ப சொன்னாராம், உத்தரவு கொடுத்தாராம், போ, இந்த மகனை விட்டு போ, இந்த காரியத்தை விட்டு போ என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல இதோ இன்றைக்கு தயாரா இருக்கிறார். இவனை போல ஒப்பு கொடுக்க நாங்கள் தயாரா? வாசிங்க, என்ன நடக்கிறது? அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பாருங்களேன், 2000 என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. அப்புறமா என்ன நடக்கிறது? பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு. பாருங்களேன், இப்போ நடக்கிற மாபெரும் ஒரு காரியம் அந்த மனுஷன் வாழ்க்கையில. இயேசுவினிடத்துல வாசிங்க. இயேசுவினிடத்தில் லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து. அல்லேலூயா. இவ்வளவு நாள் அவன் வஸ்திரம் இல்லாமல் தன்னை மாய்த்து கொண்டிருந்தவன் இதோ இந்த இடத்துல இப்ப வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டு உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்க. இப்ப அவனுக்கு புத்தி தெளிஞ்சதான். இப்ப அவன் புத்தி தெளிஞ்சிச்சான். வாசிங்க. பயந்தார்கள். இப்ப பாருங்களேன், இதை பார்த்து ஏற்கனவே அவன் பிசாசு பிடித்துக்கும் போது அவன் கிட்ட போக முடியாது. ஐயோ யாரும் போவாதீங்கப்பா என்று சொன்னாங்க. ஆனால் இப்போ அவன் நல்லவனாய் மாறிட்டான், அவன் அதிலிருந்து விடுபட்டான். ஆனால் இந்த ஜனங்கள் பார்த்து இப்போ இன்னொரு பயம், அவங்களுக்கு பயம் உண்டாயிற்று. வாசிங்க, என்ன நடக்கிறது? பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். விவரமாய் சொன்னபோது அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். பாருங்களேன், இதுதான் சொன்னேன். இந்த பாறையை நீங்க உதாசீனப்படுவீங்கன்னு சொன்னால், தேவனை நீங்க அப்படியா ஆண்டவரை புறக்கணிப்பீங்க சொன்னால் பாதிப்பு உங்களுக்கு தான். இந்த பாறையில் விழுகிறவங்க நொறுங்கி போவான் என்று சொல்லப்படுகிறது. இவங்க பாருங்களேன், அவங்க சொல்றாங்க, எங்களை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்களாம். யோசித்து பாருங்க, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தருமா? சந்தோஷத்தை தருமா? விடுதலை தருமா? நித்திய ஜீவனை தருமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காலம் தராது. இதோ அந்த இடத்துல நடந்தது என்ன? வாசிங்க. அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இப்பதான் பாருங்களேன், இவன் வாழ்க்கையில என்ன நடக்கிறது? வாசிங்க.
அப்படியே அவர் படவில ஏறுகிற பொழுது ஏறுக போது பிசாசு பிடித்திருந்தவன் இதோ அந்த மனிதன் இப்ப இப்படியா இருந்தவனை கர்த்தர் மாற்றினார், அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இதோ அந்த விடுதலை பெற்றுக்கொண்டவன் இப்ப என்ன சொல்றான் பாருங்களேன். அவரோடே கூட இருக்கும்படி அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இப்ப என்ன சொல்றான், ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க எனக்கு உத்தரவு கொடுங்க என்று சொல்லி அந்த இடத்துல இதோ அந்த மனிதன் சொல்லுகிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதரனே சகோதரிகளே, இதோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு வருவார் என்று சொன்னால், இயேசு அவனுக்குள்ள வருவார் என்று சொன்னால் ஒருபோதும் அவரை விட்டு அவன் தனிமையா இருக்க முடியாது. அதனால தான் அவன் சொல்றான், உம்மோடு கூட நான் இருக்கணும் ஆண்டவரே, எல்லா நாளிலும் ஆண்டவரே உம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசு என்ன பதில் தந்தாரு, அதுதான் நீங்க பார்க்க போகிறோம். வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல். இயேசு அவனுக்கு என்ன பண்ணலையா? உத்தரவு கொடுக்காம. நல்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். முதலாவது அன்பான தேண்ட பிள்ளைகளே, இயேசு என்ன பண்ணலையா? சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன் இயேசுவேன்னு. ஆண்டவர் உத்தரவு கொடுக்கலையா? எங்க போ சொன்னாரு? வாசிங்க. நீ உன் இனத்தாருக்கு போ, உன் வீட்டிற்கு போய். நீ எங்க போனோமா? உன் வீட்டுக்கு போ. உன் வீட்டை கட்ட வேண்டும். உன் வீடு சரி இருந்தால்தான் ஒரு ஆண்டோடைய பிள்ளைகள் உன் வாழ்க்கையில கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவின் குடும்பமா இருக்கும் என்று சொன்னால், இயேசு இந்த வீட்டின் தலைவர் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில உன் குடும்பம் இதோ அந்த பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, இதோ உன் இனத்தாருக்கு, உன் உறவுகளுக்கு, உன் சொந்தங்களுக்கு, உன் குடும்பத்துல முதலாவது நீ சாட்சியா இருக்கணும். அதனால தான் இயேசு சொல்றாரு, உன் இனத்தாருக்கு போய் சொல்லு, உன் வீட்டுக்கு நீ போ என்று சொல்லி. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதை செய்யும் பொழுது தான் பிறகு அவன் பாருங்களே ஒரு காரியத்தை அவன் என்ன செய்யறான். வாசிங்க. இப்ப என்ன நடக்கிறது? கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் சாட்சியாய் நீ போய் சொல்லு. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றோம் இல்லையா? நல்லது, உண்மை, அது ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை, அது சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் முதலாவது உன் குடும்பத்தில், உன் சொந்த வாழ்க்கையில், உன்னுடைய இனத்தில், உன்னுடைய உறவுகளில் முதலாவது சாட்சியாக நாங்கள் இருக்கிறோமா? நாங்கள் சொல்லி இருக்கிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் சொல்லாமல் போனால் இன்றைக்கு நாங்கள் அதை சொல்லுகிறவளாய் மாறணும். இவன் அதை செய்தான், இப்போ அதை சொல்லிட்டு இப்போ என்ன நடக்கிறது? வாசிங்க. அந்தபடியே இயேசு சொன்னபடியே வாசிங்க. இயேசு தமக்கு செய்தவைகளை பாருங்களேன். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே இவன் போய் அந்த இடத்துல அவன் என்ன பண்ணியிருப்பான்? அவன் குடும்பத்துல போய், அவனுடைய இனத்துல போய், அவனுடைய ஜனங்கள் அந்த ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி, இப்போ அந்த என்னது அந்த வாசிங்க, தெக்கப்போலி என்னும் நாட்டிலே அவன் என்ன பண்ணானா? பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாருக்கும் ஆச்சரியப்பட்டார்களாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இதுதாங்க இயேசுவை நாங்கள் எல்லாருக்கும் போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற முதலாவது ஒருவன் ரட்சிக்கப்பட்டால் குடும்பம் முழுவதுமாய் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பை அங்கே சொல்ல வேண்டும். ஒருவேளை நாங்கள் சொல்லிட்டாங்க, சொல்லியும் கேட்கல, அப்போ ஒன்றும் நான் பிரச்சனை இல்லை, அது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று எழுதியிருக்கிறது, தேவன் பார்த்துக்கொள்வார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சாட்சிகள் நிறைய பேர் சொல்லுகிறதை கேட்டு இருக்கிறேன். ஆமாங்க, அவர் சொல்கிறார், இயேசுவே எல்லாம் நல்லது, அவங்க குடும்பத்தை போய் பாருங்கள். நான் பார்த்துருக்கேன், நான் கேட்டிருக்கேன், என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவரை போய் பார்க்க சொல்லுங்கள், அவருடைய காரியங்களை பாருங்கள், அவன் மனைவியை பார்க்க சொல்லுங்கள், அவள் பிள்ளை. நான் இது உண்மையில் நண்பானவர்களை வேதனையாக சொல்கிறேன். அப்போ ஏன் சொன்னாக்கா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை இறங்கி அவன் வாழ்க்கையில் செய்து அந்த காரியங்களை ஆண்டவர் சொன்னால் அந்த காரியம் செய்து அவன் அந்த தேசத்தில், அந்த பட்டணத்தில் போய் அந்த இடத்துல எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாய் அவன் பிரசித்தம் பண்ணினானாம். இந்த வேத வசனம் அப்படியாய் சொல்லுகிறது. ஆகவே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின அந்த கல்
தலைக்கு மூளைக்கல்லாய் மாறிட்டு, ஒருவேளை அந்த குடும்பத்தில் யோசித்திருப்பான், இவன் வாழ்க்கை அவ்வளோதாங்க, இவன் விசாசு பிடிச்சி இவன் இது போல் இருக்கிறான், இப்படியே ஊதாரியாக இருக்கிறான், இவன் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி. ஆனால் அவன் வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டுமாய் கட்டி எழுப்பினதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் எந்த சூழ்நிலை, எந்த இடத்துல இருக்கிறோம், இதை காட்டிலும் இப்பொழுது இன்னொரு சில வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்களேன், பவுல் என்ன சொல்றார் பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின அந்த நிருபத்தில் பாருங்களேன், 3வது அதிகாரத்தில் 20வது வசனம் இப்ப சொல்லுகிறது. என்னது? வாசிங்க. பிலிப்பியர் 3:20 வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? என்னது? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த குடியிருப்பு, நாங்கள் இந்த பூமியில வாழ்வது தற்காலிகமானது. அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் பரதேசி என்று சொல்லி சங்கீதத்தில் பார்க்கிறோம். ஏன் அவர் பரதேசி? அந்த பரதேசிகள் பார்க்குறீங்களா, அப்படியே அவங்க என்னது, அவங்களுக்கு நிலையாய் எதுவும் இருக்காது, அவங்க அப்படியே கடந்து போவார்கள். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் குடும்பத்தை, வீடை, எங்களுக்கு இது ஆசீர்வாதங்களை, பிள்ளைகளை எல்லாம் கொடுத்திருந்தாலும் அவை எல்லாம் நல்லது. ஆனால் எங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன? அவன் எல்லாருக்கும் போய் பிரசித்த பண்ணும்படியாய் ஆண்டவரை அறிவித்தானாம். அதுபோல இயேசுவை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் குடும்பமாய் நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நாங்கள் இருக்கும் பொழுது பவுல் சொல்றாரு இந்த இடத்துல. வாசிங்க அந்த வசனத்தை 20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு வரப்போறாரு. இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு வரப்போறார், ஆண்டவர் வரப்போறாராம். அதை எதிர்பார்ப்போடு நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தயவு செய்து இந்த மனிதனுடைய வாழ்வை ஆண்டவர் மாற்றின எங்கள் கர்த்தர், உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தும் ஆண்டவரை விட்டு நாங்கள் தூர போயிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, எங்கள் குடியிருப்போ, இதை பவுல் சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இது நிலையானதல்ல, ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு உண்டு. அங்கே நாங்கள் போக, எங்கள் குடும்பமாய் நாங்கள் போக வேண்டும். அதனால தான் அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையில் பாருங்களேன், நாங்கள் மாத்திரம் பரலோகத்துக்கு போவதுக்கு அழைக்கப்படல. எங்களோட குடும்பங்களும், எங்களுடைய உறவுகளும், எங்கள் சபை எல்லாரும் என்ன பண்ணோம்? இயேசு வருகையில் நாங்கள் போக வேண்டும், அங்கே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் இப்பொழுது இந்த சுவிசேஷத்தை நீங்கள் எல்லாருக்கும் போய் அறிவிங்கள். அப்போ அந்த இடத்துல அவர்கள் தேவ பிள்ளைகளாய் மாறி ஆண்டவருக்கு அவர் சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் பாருங்களேன், 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் இங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது. 17வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:17 வாசிக்கிறார்கள். நியாய தீர்ப்பு. இப்ப பாருங்களேன், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற பாருங்களேன். அப்படின்னு சொன்னால் வீடு எல்லாம் நல்லதுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், விடுவிக்கிறார், எல்லாம் உண்மை. ஆனால் நாங்கள் ஒன்றை மறக்கக்கூடாது, இதோ ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை வைப்பாராம். அது எங்கே துவங்குமா? முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே தான், தேவனுடைய வீட்டிலே அது துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? ஐயோ, இப்போ தெரியுதுங்களா? ஏன் இயேசுவை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும்? ஏன் நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லணும்? அவங்க நரகத்துக்கு போகாதபடி இந்த பூமியில் அவங்க விடுதலை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி அவங்க ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று வருகையில் அவங்க வந்து சேர வேண்டும் என்று சொல்லி. அப்புறமா தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். அதனால தான் பவுல் சொல்றாரு, எப்படி ஆகிலும் நான் பரலோகத்துக்கு. பாருங்களேன், அவர் எவ்வளோ பரிசுத்தவானுங்க, எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கி கிறிஸ்துவம் கட்டப்பட்டு இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களும் சுவிசேஷத்தில் இல்லை, அவர் எழுதின இந்த புத்தகத்தில் வச்சு தான் இன்றைக்கும் சபைகள் இயங்கி வருகிறது. இயேசுவை பின்பற்றுங்க, என்னையும் பின்பற்றுங்கன்னு சொன்னவர். அவர் சொல்கிறாரு, எப்படியாகிலும் பார்த்தோம் போன முன்ன
இது இந்த இடத்துல நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதான அரிதானால் பக்தி பக்தி இல்லாதவனும் இல்லாதவனும் பாவியும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி ஏ, பாட அனுபவிக்கிறவர்கள் ஏ, நன்மை செய்கிறவர்களாய் பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருத்தர் வந்து அவர் கனகாலமாய் அவர் இந்த சொல்ல வேண்டியன்னா அநேக வருடங்களாய் ஆண்டவர் இதுதான் கேட்கு, ஒப்பு கொடுன்றீங்களே, என்னத்த ஒப்பு கொடு? உன் வாழ்க்கையில இதோ அந்த இடத்துல எதாகிலும் எதிர்மாறாய் அந்த பிசாசு பிடிச்சவன் போய் இப்படித்தான் அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, நான் இல்லை, எனக்கு இப்படி வந்துட்டு என்ன காரணம் சொன்னான்னா ஒன்றுமே சொல்லலை. அவன் அப்படியே ஒப்பு கொடுத்தான். இந்த இப்போ கிட்டடியில் வந்து ஒரு காரியத்தை நான் இந்த கேம்ஸ் கிரிக்கெட் ஒரு மேட்ச் இந்தியாவில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க. அதில் ஒரு விளையாடுற ஒரு வீரர் ஒரு தம்பி ஒருத்தருக்கிறார், அவர் விக்கெட் கீப்பர் என்று சொல்லி. அவன் வந்து இந்த போட்டியில் பங்கு பெறுறதுக்கு சாத்தியமே இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னால் நான் நினைக்கிறேன் 6 மாதம் 8 மாதத்துக்கு முன்னால் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து சிக்கி அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் மீண்டுமா இந்த இதில் போட்டியில் அதெல்லாம் போடுவாங்க, அந்த செய்தியில் போடும்போது இவரெல்லாம் விளையாடவே இனி முடியாது அப்படியெல்லாம் என்று சொல்லி. ஆனால் அவர் இயேசுவால் தான் அவன் சுகம் பெற்று வந்தான்னு நான் அதான் அவன் சொல்லலை. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதெல்லாம் நடந்துட்டு பிற்பாடு அந்த பிரைம் மினிஸ்டர் அவர் உட்காந்து அவங்ககிட்ட பேசும் பொழுது அவன் வந்து ஒரு காரியத்தை அவன் சொல்லலை, அந்த மனிதன் சொல்கிறாரு, அந்த மினிஸ்டர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் இந்த வெற்றி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களே, உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, இவ்வளோ மகிழ்ச்சி கொள்கிறாயே, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இதுக்கு பங்கு பெறுவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நீ சொன்னாய். என்னன்னு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இந்த டிரைவர் தான் காரணம், இல்லை அந்த எதிரில் வந்தவர் தான் காரணம், இவர் தான் இப்படி பண்ணிட்டாங்க அதனால தான் நடந்தது, நீ அப்படியெல்லாம் சொல்லாமல் அதுக்கு நான் தான் காரணம்னு அவன் சொன்னானாம். நான் தான் இந்த விபத்துக்கு காரணம் என்று சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவன் அந்த இடத்துல அந்த ஒரு வெற்றியை பெற்றான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். இது உதாரணமாய் சொல்லப்படுகிறது. ஆனால் அன்பானவர்களை, எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை அறிந்தும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நான் தான் ஆண்டவரே, என்னால் தான் ஆண்டவரே என்று சொல்லி எங்களை நாங்கள் எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இது அந்த இடத்துல நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும், பாருங்களேன் என்ன நடக்கிறது. அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? 1 தீமோத்தேயு 3:4 வாசிங்க. 4-5 வாசிக்கிறாங்க. நாங்கள் சீக்கிரமா எடுத்து வாசிக்க கேட்போமா? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல ஒழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்க. பாருங்களேன் என்ன சொல்லப்படுகிறது பாருங்களேன். அந்த இடத்துல தன் குடும்பத்தை நன்றாய் நடத்தணுமா. இப்ப குடும்பத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு? எப்படி வேணுமாலும் இருக்கிறதுக்கா? இல்லை, அதை நன்றாக கிறிஸ்து இயேசுக்குள்ள அதை நீ கட்டி எழுப்ப வேண்டும், நீ நடத்த வேண்டும். அதனால தான் உன்னை தள்ளி இருக்கிற காரியங்களை இன்றைக்கு யோசித்து பார், கேள்வி எழுப்பிப்பார், ஏன் இது என் வாழ்க்கையில் அப்படி என்று சொன்னால், நீ நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலே. அப்போ அந்த காலத்தில் நான் பார்க்குறேன் நண்பர்களே, அங்கே சொல்லுவாங்க, ஒழுக்கமுள்ளவளாக இருக்கணும்ப்பா, ஒழுங்காக நடந்துக்கொள்ளணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கமாக பேசணும், ஒழுக்கமாக உடுத்தணும், ஒழுக்கமாக நடந்துக்கணும் சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? இன்றைக்கி அது இருக்கிறதா? இன்றைக்கு இந்த நாட்டில், இன்றைக்கு தேசத்தில் எங்கே பார்த்தாலும், இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதுமாய் இந்த காரியங்கள் இன்றைக்கு அதுக்கு மாறாக நடக்கிறது தான். ஒழுக்கக்கேடுகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி நடத்துகிறோம்? இன்றைக்கி பிபிசி இந்த பேஃபமில் பாருங்கள், 6 வயசு பிள்ளைய போய் அவன் வந்து அந்த பிள்ளைய வந்து என்னையா மிருகம், என்ன மிருகம், அந்த பிள்ளையை கொண்டு போட்டு அந்த இடத்துல காடில் காட்டினே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் எப்படி நடத்துகிறோம், எப்படி வளர்க்குறோம்? இன்றைக்கு இயேசுவை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் நல்லொழுக்கத்தில் பிள்ளைகளை நடத்துகிறோமா? அப்புறமா என்னதாமா வாசிங்க, அப்புறமா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால். இல்லை மேல இருக்கிற வசனத்தை வாசியுமா.
நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனும் கீழ்ப்படிய பண்ணுகிற. அப்ப பாருங்களேன், நாங்கள் கீழ்ப்படிய பண்ணணுமா? அதுக்கு எப்படி இல்ல அப்படி முரட்டா இல்லைங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, உன் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டாது. பாருங்களா, பைபிள் தெளிவா சொல்லுது. ஆனால் உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் சாந்தம், அமைதி, உனக்குள்ள இருக்கிற இயேசுவின் அன்பு, அவன் வாழ்வை மாற்றக்கூடிய அந்த காரியங்களுக்குள்ள இருக்கிறதா? அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் அவங்க கீழ்ப்படிய செய்யணுங்க. இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் அன்பான சகோதரி சகோதரிகளை, என் வாழ்க்கையில் என் தகப்பன் எப்படியெல்லாம் எனக்கு அவர் அநேக காரியங்களை என்னை அடித்தாலும் என்னை இது செய்தாலும் அவங்க ஒழுக்கமாய் அவர் நடத்தினதை எண்ணி நான் இன்றைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே இன்றைக்கு இந்த காரியங்களே நாங்கள் இருக்கணுமா? அடுத்தது 5வது வசனத்தை இப்போ வாசியுமா. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நாங்கள் முதலாவது எங்கள் சொந்த குடும்பத்தை என்ன பண்ணோமா? சரியாய் நடத்தணுமா? அந்த குடும்பத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும். ஒவ்வொரு மேலும் விழுந்த இது மாபெரும் கடமையாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. மார்க் 12 இது வாசிங்க. அந்த வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் வாசிப்போமா? இந்த இடத்துல மார்க் 12 10 11 வாசிக்கிறார்கள். எடுத்து வாசிங்க. மார்க் முதல் வாசித்து அந்த வசனத்தை வாசித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 10வது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கவில்லையா என்றார். வாசிக்கலையா? இன்றைக்கு ஆண்டோடைய வசனம் எங்களுக்கு வாசிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் கட்டப்பட்டு இருப்போம் என்று சொன்னால் எந்த மழை, எந்த வெள்ளம், எந்த காற்று, எந்த காரியம் வந்தாலும் அது மேலே மோதினாலும் எங்களை ஒன்றும் அசைக்காது, அது ஒன்றும் செய்யாது. எங்கள் குடும்பத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளே எங்கள் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு வசை கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகளே ஆண்டவரே, நாங்கள் பார்க்குறோம் சுருக்கமாக இந்த காரியங்களை நாங்கள் அதிகமாக எடுத்து அதுக்கு விலாவரியாக நாங்கள் இந்த காரியம் அந்த காரியம் என்று சொல்லி விளக்கங்களை கொடுக்காதபடிக்கு ஒன்று மாத்திரம்தான் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள அப்பா நீர் சுட்டி காட்டின காரியங்களை என் குடும்பத்தை ஆண்டவரே, அப்பா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா இதோ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இதோ இருக்கிற எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளே கட்டப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. குடும்பத்தை இதோ நன்றாய் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து மற்றது பிறகு நாங்கள் அந்த காரியம் செய்யும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் அந்த பிசாசு பிடித்தவன் அவன் வாழ்க்கையை இயேசு மாற்றின போது அவன் பாருங்களேன், அவன் போன இனத்தாருக்கு மாத்திரமல்ல அந்த பட்டணம் முழுவதுமாய் ஆண்டவரை பிரசித்தம் பண்ணினானாம். எல்லாருக்கும் இயேசுவை போய் சொன்னானாம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களை சொல்லத்தக்கதாக எங்கள் வீட்டை கட்டி எழுப்புங்க ஆண்டவரை. இதோ இந்த நாளில் ஆண்டவரை ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கேட்ட வசனங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு பாட்டு ஒன்று பாட போகிறோம். நாங்கள் ஒரு வசை கூட எல்லாரும் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம்
வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. சொல்லுவோம் அல்லேலூயா. தோல்வி, எல்லா தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவரே ஆண்டவரே, இப்பொழுது ராஜாவே அப்பா, தள்ளின கல்லு தலைக்கு மூளை கல்லாயிற்று என்று சொல்லு ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஆண்டவரே, இன்றைக்கு தனிமையிலும் வேதனையிலும் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கட்டி எழுப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆண்டவரே தேவ பயம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள வருவதாக கிறிஸ்துக்குள்ள அப்பா நாங்கள் கட்டி எழுப்ப ஆண்டவரே நீர் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. வெற்றி சொல்லு, வெற்றி. ஓ வெற்றி சொல்லுவோ. அல்லேலூயா, ஆண்டவரே என் வாழ்க்கையில வெற்றி உண்டப்பா, தோல்வி இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அன்பின் ஆண்டவர், இன்றைக்கு ஆண்டவரே எத்தனையோ பேர் கலங்கியப்பா தவித்து கொண்டு இருக்கிற இந்த வேளையில் ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற புதிதாய் பார்க்குறப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவர், குடும்பங்கள் ஆண்டவர் நீர் கட்டி எழுப்பும் ஆண்டவர், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கலாய்க்கிற அவனுடைய வாழ்க்கையப்பா, மீண்டுமாய் அந்த மனிதனுடைய வாழ்க்கையப்பா நீர் மாற்றினீரே. அவன் ஆண்டவரை கல்லல இருந்தானப்பா ஆண்டவரே, அவன் வாழ்வை மாற்றி உமது பாதத்தில் வந்து அமரும்படி செய்தீரே ஆண்டவரே. உமையப்பா மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு மகனாய் மாற்றினீரே, அதுபோல ஒவ்வொருவரையும் மாற்றுவீராங்க. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து அற்புத அதிசயங்களை செய்து ஆண்டவரே இந்த குடும்பங்களை நீ கட்டி எழுப்புவீராங்க. தேவன் அப்படி செய்தமைக்காக நன்றி ஆண்டவர். எல்லா துதி ஸ்தோத்திர கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.